வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாசத்தோட அமாவாசை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில எழுதிக்கிட்டு பணம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலே போதும். 6 முறை சொன்னாலே போதும். அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி ஓடி வரும். பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பொதுவா அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, இன்னும் சொல்ல போனா உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். நமக்கு வேற எந்த ரூல்ஸும் கிடையாது. இந்த நாள் பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அப்படி என்ன இன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த நாள்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசத்தோட அமாவாசை இருக்கு. பொதுவா அமாவாசை நாள்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா தான் நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தேதி சித்திரை மாசத்துல 24. அடுத்ததா வருஷமும் 24. இந்த 24ங்கிற நம்பரோட சிறப்புகளை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த 24ல இருக்கக்கூடிய 2யும் 4யும் நாம சேர்க்கும் போது 6ங்கிற நம்பர் நமக்கு வரும். இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. பணம் நம்ம கிட்ட வரணும்னா சுக்கிர பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில மகாலட்சுமி தாயார சூட்சமமான முறையில நம்ம வழிபாடு செய்யும் போது சுக்கிர பகவானோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 3:20 மேல நமக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. இந்த பரணி நட்சத்திரமும் சுக்கிரனுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த வகையில 6ங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தமிழ் தேதியும் வருஷமும் சுக்கிர பகவானுக்கு உகந்த பரணி நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சு அதற்குரிய பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில தான் போகும். நம்ம சேனல்ல அதனாலதான் அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை தினமும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நாம பயன்படுத்த வேண்டிய அந்த நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பணத்தை வசியம் செய்யணும்னு சொன்னோன்ன வேலைக்கு போக வேண்டாமா, தானா காசு வந்துருமான்னு சொல்லி கேட்காதீங்க. என்னைக்குமே நீங்க செய்யக்கூடிய வேலைக்கான முழு பலனும் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்களை நாம செய்யறோம். எத்தனையோ பேருக்கு பணவரவுல எவ்வளவோ தடைகள் இருக்கு. பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பரிகாரங்களை நாம கட்டாயமா செய்யணும். அந்த வகையில இன்னைக்கு நாம பயன்படுத்த வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில தான் நாம எழுத போறோம். அதனால நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 2ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எந்த ஒரு நேரமும் நாம பார்க்க தேவையில்லை. ராகு காலம், யமகண்டம் இது எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஆனா எப்பயுமே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பெஸ்டான டைமை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது அந்த நேரத்துல செஞ்சீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரியான நேரம் இன்னைக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல
எப்பயுமே சொல்ற மாதிரி கோல்டன் மினிட். இன்னைக்கு கோல்டன் மினிட் சாயங்காலம் 7:05 நமக்கு வருது. இந்த கோல்டன் மினிட்டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சாயங்காலம் 7:05 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்படி குறிப்பிட்ட நேரம் பார்த்தெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதுலயும் குறிப்பா பரணி நட்சத்திரம் 3:20 நமக்கு ஆரம்பமாகறனால சாயங்காலம் 3:20 மேல இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்த பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான். எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லிட்டேன். இப்ப 2 பெஸ்டான டைமிங்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். முடிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா 3 முறை உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. இதுக்கப்புறமா சுக்கிரமேடு பகுதி நிறைய பேருக்கு தெரியும். நம்ம கையில கட்டை விரலுக்கு கீழே மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கும். இததான் நாம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். அது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும். உங்க வலது கை சுக்கிரமேடையும் இடது கை சுக்கிரமேடையும், அதாவது ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய சுக்கிரமேடு ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு வச்சு தேய்ங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரமேடை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நாம பண்றோம். இப்போ உங்க 2 கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடையும் நல்லா தேய்ச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் தேய்ச்சா போதும். நாம தொடர்ந்து தேய்க்கும் போது அந்த இடத்துல சூடு வரும். அந்த அளவுக்கு நீங்க தேய்ச்சுக்கோங்க. இப்படி தேய்க்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வீட்டுல தன தானியங்கள் சேர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க 2 கையிலயும் இருக்கக்கூடிய சுக்கிரமேடு பகுதியை தேய்ச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை சுக்கிரமேட்ல நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 199. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இப்படி நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா பணம் என்னிடம் பெருகட்டும் இந்த வார்த்தைய நீங்க 6 முறை சொல்லுங்க. மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், வாய் விட்டும் சொல்லலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இப்படி ஏஞ்சல் நம்பர் எழுதி வச்சிருக்கிறத எப்ப அழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. நீங்க வேலை செய்யும் போது தானா அழிஞ்சிட்டா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் அற்புதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.